அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் 20 2 முக்கியமான நாளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வேர்ல்டு மஸ்கிட்டோஸ் டே, உலக கொசுக்கள் தினம். 1897 டாக்டர் ரொனால்ட் ராஸ் என்ற மருத்துவரால் மலேரியா நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கு முக்கிய காரணம் கொசு. இந்த கொசுக்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட பரவணுன்றக்காக இந்த ஆகஸ்ட் 20 உலக கொசுக்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. கிட்டத்தட்ட 125 வருஷத்தில் 10 லட்சம் பேர் இந்த கொசுக்கள்னால் இறந்துருக்காங்கன்னா நம்ப முடியுதா? ஆனால் அதான் உண்மை. கிட்டத்தட்ட 700 மில்லியன் மக்கள் இந்த கொசுக்கள் மூலம் பரவும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2024 ரொம்ப வருத்தமான வருஷம். கிட்டத்தட்ட 14 மில்லியன் மக்கள் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 12,000 பேர் இறந்துட்டாங்க. இந்த கொசுக்கள்கிட்டருந்து நம்மளை பாதுகாக்கணும். அதுக்கு வீடை சுற்றி வர எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும். 2வது, இந்தியன் ரெனியூவல் எனர்ஜி டே. 2004 முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை இந்தியன் ரெனியூவல் எனர்ஜி டே அப்படின்னு கொண்டாடுறோம். ரெனியூவல் எனர்ஜி அப்படின்னா சூரிய ஒளி, காற்றாலை, நீர் மற்றும் பயோமாஸ். இந்த எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த ரெனியூவல் எனர்ஜின்னு சொல்கிறோம். க்ளீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இதை. இதனால் சுற்றுப்புற சூழல் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நம்ம ஒரு வளமான பூமியை அடுத்த தலைமுறை விட்டு செல்லணும்னா இதை அதிகமாக பயன்படுத்தணும். அதற்கான விழிப்புணர்வுக்காக தான் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருது. சுகாதாரம் காக்க கொசு கட்டுப்பாடு அவசியம். சுத்தமான காற்று சூழலுக்கு இந்த ரெனியூவல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.